வந்திருப்பது யாரென தெரியாமல் மாட்டு வண்டிகளை வழிமறித்தனர். அந்த கணத்தில் கொள்ளையர்களின் முன்னில் கோடி சூரியனின் பிரகாசமாக அம்மன் தோன்றி மாயம் செய்து கள்வர்கள் தங்களுக்குள்ளேயே தாக்கிக் கொள்ளும்படி செய்தாள். நிம்மதியாக சிறிது தூரம் சென்ற பிறகு வணிகர்கள் அனைவரும் இளைப்பாற வேண்டி தோரணப்பள்ளம் ஊரின் காட்டில் இருந்த வேங்கை மரத்தின் நிழலில் அமர்ந்திருந்தனர். ஜோதி ரூபமாக சென்ற அன்னையும் அங்கிருந்த வேங்கை மரத்தின் மணத்தில் மயங்கி அங்கேயே உறைந்தாள். மீண்டும் அவ்விடம் விட்டு வணிகர்கள் செல்லும்போது அன்னை வர மறுத்துவிட்டாள். இந்த ரம்மியமான காட்டின் வேங்கை மரத்தின் நிழலில் நான் அமர விரும்புகிறேன். உங்கள் ஊர் தலைவர் இனி உங்களை வழிநடத்துவார். இந்த பூமியை பயப்படாமல் கடந்து செல்க என்று அசரீரியாக கூறினாள். வேறு வழியின்றி அவர்கள் சென்றுவிட்டனர். காலங்கள் செல்ல தோரணப்பள்ளும் காட்டாற்றங்கரையில் மேய்ந்து வந்த பசுக்களின் சத்தத்திற்கு மத்தியில் ஒலித்தது ஒரு பெண்ணின் சதங்கை யோசை. ஆச்சரியம் கலந்த அந்த கானகத்தில் அம்மள் தனக்கென ஒரு தலத்தை அமைக்க விரும்பினாள். பண்ணாரியில் ஓடிய தோரணப்பள்ளம் காட்டாற்றங்கரையில் வனப்பகுதி மக்கள் மாடு மேய்த்து வாழ்ந்தனர். இவ்விடத்தில் உள்ள மேற்கு புறத்தில் உள்ள திம்மம் மனையில் அடிவாரத்தில் தென்மாரி தெய்வத்தின் அவதாரம் நிகழப்போகிறது என்பதை உலகிற்கு அறிவிக்கவோ என்னவோ இக்காட்டாற்றின் துறையில் பசுவும் புலியும் ஒரே இடத்தில் நீர் குடிக்கும்.